ஸ்ரீராமநவமி முன்னிட்டு இன்றைக்கி சமையல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஸ்ரீராமநவமிக்கு தேவையான பிரசாதங்கள் முதல்ல செஞ்சுருவோம். சமையல் மேடையில் ஏன் ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த சமயத்தை பார்க்கும்போதாவது நம்மளுக்கு அந்த ராமரோட நாமத்தை சொல்லணும்னு தோணும்ல, அதுக்காகத்தான். எவ்வளோ முடியுதோ ராமநாமத்தை இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீராமநவமி. அதனால் நம்ம எப்பயும் போல் சமையலோட எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானகம் பார்ப்போம். வெல்லம் ஊற போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். அதோட லெமன் சாறு, சுக்கு பொடி, 2 ஏலக்காய் ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கரையை விட்டு வடிகட்டிட்டா பானகம் ரெடி. பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு லெமன் சாறு, உப்பு போட்டு கலந்துட்டோன்னா வடைப்பருப்பு ரெடி. தயிரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கடைஞ்சி தண்ணி விடணும். நீர்மோரும் வடைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் கரைஞ்சிருச்சு. அப்படியே நம்ம வடிகட்டிட்டோம்னா பானகம் ரெடி. பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எப்பயும் பண்ணுற வீட்டு சமையலை செய்கிறதுக்கு ரெடி ஆகலாம். பானகம், நீர்மோர், வடைப்பருப்பு இதுதான் இந்த ராமநவமிக்கு செய்யக்கூடிய முக்கியமான பிரசாதம். நீங்களே இது போல் வீட்டில் செஞ்சு ராமனின் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.